நோன்பு, 4வது ஜக்காத். இன்னைக்கு 50,000 மேல இருந்தா ஒரு 50,000 ஜக்காத் கொடுக்கணும். 10 பவுனுக்கு மேல இருந்தா அந்த பவுனுக்கு எவ்வளவு இடம் போட்டு அது கூட ஜக்காத் கொடுக்கணும். இன்னைக்கு 80,000 பவுன் அப்படின்னா அதை நம்ம குறிப்பிடணும். 10 பவுன் மேல இருக்கு, அந்த காசுக்கு சதக்கா லட்சத்துக்கு 2,500 ரூபா. இப்ப இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தா அவங்களுடைய பொருளும் பணமும் செலவும் எல்லாம் பாதுகாக்கப்படும். கொடுக்கல நீங்க 10 ரூபா மையம் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒன்று திருடு போகும், இல்லை நோய் போயிருக்கு, அப்படிதான் அந்த காசு போகும். அப்போ வருஷம் வருஷம் அவங்க அதை தேர்தல் பண்ணணும். பண்ணுனா கண்டிப்பா அவங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். இப்போ நோய் அவதிப்பட்டு இருக்காரு அப்படின்னா சதக்கா கொடுக்கணும். நல்லா சதக்கா கொடுக்கணும். கொடுத்தோம்னா அந்த நோய் நிவாரணம் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யறது, உலகத்துல வாழும்போது அதெல்லாம் விலகி வாழணும். இப்போ ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் வீட்டாருக்கு விருந்துக்கு போறாங்க. யார் கொடுத்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 4 பேர் யாரும் எங்கே போறாங்க? தன்னுடைய மகளார் வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க. அங்கே போனா விருந்தாளிகள்லாம் நீங்க என்ன செய்யணும்? டீ, பிஸ்கட்டு, என்ன வடை வச்சு என்னென்ன இருக்கோ இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம். ஆனா அங்கே எப்படி இருக்குன்னா தேனும் பேரிச்சம்பழமும் தான் கொடுத்து கொடுப்பாங்க. அதான் அங்கே முறை வழக்கம். என்ன செய்யணும்? பேரிச்சம்பழமும் கட்டில ஒரு கிணத்துல, சில்வர் கிணத்துல தேனும் 4 ஸ்பூன் போடுவாங்க கரண்டி. அப்புறம் 4 பேர் உட்காராங்க, உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அது இருந்து அந்த தேன் எடுக்கிறாங்க. கரண்டியில் இருக்கும்போது அதில் ஒரு ரோமம் நடக்குது, ஒரு முடி கிடக்கு, நீளமான முடி கிடக்கு. இப்போ இதே நம்ம சாப்பிட்ற உணவு முடிக்கிறதா மனைவிமார்கள் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, என்ன அறிவு இல்லையா, கண்ணு தெரியாதா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அபூபக்கரே, உமரே, உஸ்மானே, இந்த தேன்ல ஒரு முடி ரோமம் கிடக்குது, இதுக்கு யாராவது ஒரு விளக்கம் தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், தீன் என்பது இந்த கிண்ணத்தோட பிரகாசமானது. ஒருத்தருக்கு தீன் கிடைப்பது என்பது இந்த தேனோட மதமானது. இருப்பினும் அந்த தீனை அவர் மௌத்தளவுக்கு கடைபிடிப்பது என்பதற்கு அது இந்த ஹோமத்தோட கடினமானது. தீன்கிறது வந்து இஸ்லாத்துல இருக்கிறார்கள, தொழுகிறார்கள, இது அந்த தீன். இப்ப அவங்க வந்து மௌத்தளவுக்கு கடைபிடிப்பது என்பது இந்த ஹோமத்தோட கடினமானது அப்படின்னாங்க. 2வது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் சொல்லுவா சொல்றாங்க, போர் என்பது இந்த கிண்ணத்தோட பிரகாசமானது. ஒருத்தருக்கு போர்ல மாற்றத்துக்கு சண்டை போடுறாங்க. போர் இந்த கலந்துங்கிறது என்பது கலந்துகிறது, போல கலந்துங்கிறது என்பதற்கு இது இந்த தேனோட மதுரமானது. இருப்பினும் அவரு அந்த போல போய் வெற்றி பெறுவது என்பதற்கு அது இந்த கோமத்தோட கையணும். போல கலந்துக்கிறதா பெருசு இல்லை, சண்டை போடுறது பெருசு இல்லை, ஆனா ஜெயிக்கணும். ஆனா ஜெயிப்பது என்பதுதான் ஒரு கடினம். அதான் சொல்றாங்க இந்த ரோமத்தோட கடினமானது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் சொல்லலாம், ஆட்சி என்பது இந்த கிண்ணத்தோட பிரகாசமானது. ஒருத்தர் ஆட்சியில இருந்து அமர்ந்து ஆட்சியை வந்து நல்ல விதமாக நடப்பது, மக்களுக்கு எந்த தீங்கும் இல்லாம அது கடைசி வரைக்கும் நடப்பது என்பது, நடத்தி சொல்வது என்பதற்கு அது இந்த தேனோட மரமானது. இருப்பினும் அது கடைசி வரைக்கும் கடைபிடிக்கும். ஆட்சியில கடைசி வரைக்கும் கடைபிடிப்பது என்பதற்கு அது இந்த ரோமத்தோட கடினமானது. யார் சொல்றாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4வதா ஈமான் என்பது இந்த கிண்ணத்தோட பிரகாசமானது. ஒருத்தருக்கு ஈமான் கிடைப்பது என்பது, ஈமான் என்ன? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அல்லாஹ் மீது ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரு, அது வந்து இந்த கிண்ணத்தோட பிரகாசமானது. அந்த நம்பிக்கையை அவர் என்ன செய்யறாரு? கடைபிடிக்கிறாரு கடைசி வரைக்கும். அது வந்து ஈமான் கிடைப்பது, அவர் அல்லாஹ் ஒருத்தன் தான் உண்மை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உறுதியை கடைபிடிக்கிறார்கள, அது இந்த தேனோட பகிரமானது. இருப்பினும் மௌத் அளவு, சக்கராத்து கால அளவுக்கு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றாருல்ல, அப்படிங்கிறது ரோமத்தோட கடினமானது. மௌத்துல தாராளம் நினைக்கிறாங்க, போனோன்னே டக்குனு வந்து வாங்கி போறாரு கிடையாது. அவருக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணார், வாழ்க்கையில என்னென்ன செஞ்சாரு, ஒருதான் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரப்படும். சும்மா சக்கராத்துல இருக்கிற நினைச்சிருக்கிற அவர் முடியாம இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? யாசின் ஓதுனா களிமா சொல்லி கொடுக்கணும். அவருக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய சிந்தனை யாவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு டிவி பாக்குறாங்க, சக்கராத்துல இருக்கிறாரு, இவங்க என்ன செய்யறாங்க? உள்ள முடியாம இருக்கிற நமக்கு என்ன அப்படின்னு டிவியை போட்டு படங்களை பாக்குறாங்க. தேவையில்லாத செயல்கள் என்ன செய்யறாங்க? பேச்சுவார்த்தைகளே ஈடுபடுறாங்க. ஆனா இந்த சக்கராத்துக்கால இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன விருந்தினவர் தெரியுமா? அவங்களுக்கு மட்டும் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா அத்தனை பேர் வெட்டி கொண்டுவான்னு தோணும். அவ்வளவு பெரிய வேதனை. ஷைத்தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ களிமா சொல்லிடாத, நான் பார்த்துக்கிறேன். ஷைத்தான் ஊசுவாட்டம் கடுமையா இருக்கும். சக்கரத்துல சாதனம் கிடையாது.
லாயிலாக இல்லைல்ல, அதுக்கு தான் அந்த வாழ்க்கையில இந்த லாயிலாக இல்லைன்னா நம்மகிட்ட வரணும். சும்மா கிடையாது. லாயிலாக சொல்லி நம்ம ஈஸியாக வாய்ப்பு சொல்லிடுறோம், ஆனா செயல்பாட்டுல உள்ளத்துல வரணும். லாயிலாக சாதனம் கிடையாது. நான் இந்த 7 வானம் 7 பூமியை ஒரு வளையமாக்கி லாயிலாக இல்லைன்னா மசீதுல மேல வச்சா அந்த 7 வானம் 7 பூமியை சுக்குநூறாக போயிருக்கும். இந்த கலைஞரோட பவர் சாதனம் கிடையாது. லாயிலாக இல்லை எந்த திக்கரும் லாயிலாக இல்லைதான் முந்த முடியாது. யார் சொல்றாங்க? நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த திக்கு செஞ்சாலும் சரி லாயிலாக இல்லா முந்திக்க முடியாது. அவ்வளோ தாக்கம் உள்ளது லாயிலாக இல்லை. அப்புறம் அதுதான் நபிசாரம் சொல்றாங்க, இந்த ஈமான் ஒருத்தர் கிடைப்பது என்பது இந்த கிண்ணத்தோட பிரகாசமானது. இந்த ஈமானை பாதுகாப்புகிறது என்பது கேவலம் பலமாக இருப்பினும் அது மௌத்தளவு லாயிலாக இல்லா சொல்றதுக்கு அது ரோமத்தோட கடினமானது. அதுக்கடுத்து சொல்றாங்க வழி வெளியிலாவும் சொல்றாங்க, யாரும் சொல்லலாமாலும் இந்த உரையாடலை கண்டுக்கலாமா சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விருந்து என்பது விருந்தாளி வராங்கல்ல, விருந்து என்பது இந்த கிணத்தோட பிரகாசமானது. ஒரு விருந்தாளிக்கு விருந்து கொடுப்பது என்பது இந்த தேனோட மரணமானது. இருப்பினும் அந்த விருந்தாளி மனம் போகாம சங்கடமடையாம அவங்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்புது என்பதற்கு இது ரோமத்தோட கடினமானது. விருந்தாளி நம்ம சாதாரண நினைக்கிறோம், வர கரையை ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன நம்மளும் தேடி வந்துட்டாங்க, அவங்க உள்ள சந்தோஷப்படுற அளவுக்கு இவங்க நடந்துக்கணும். பூமியை ஒரு வாக்கோட பேசக்கூடாது. அவங்க எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்படுத்தி தான் அனுப்பணும். அதுதான் அழிவுகளை சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாத்திமா அழியலாக அவங்க கேட்கறாங்க, யாரை சொல்லலாம், நானும் இந்த உரையாடலை நடந்துக்கலாம் நடந்துக்கணும்னு சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, பெண் என்பவள் பெண் என்கிறாங்க. அவங்க இந்த கிண்ணத்தோட பிரகாசமானவங்க. வெட்கம் நாணம் உள்ள பெண் என்பது தேனோட மரமானது. இருப்பினும் அந்த வெட்கத்தையும் நாணத்தையும் மௌத்தளவு அந்த பெண் கிடைப்பது என்பதற்கு அது இந்த ரோமத்தோட கடினமானது. அந்த காலத்துல பெண்கள் வெட்கப்பட்டு ஓடுவாங்க, பார்த்துருக்கோம். வயசுல அந்த பெண்ணை ஒரு ஆணை பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள ஓடிவாங்க. இந்த காலத்துல பெண்கள்லாம் எந்த ஆண்கள் வந்தாலும் இன்னும் பார்த்து சொல்றாங்க. இந்த காலத்து பெண்கள் ஏன்னா காலேஜ் போறாங்க, படிக்கிறாங்க, பல ஆண்களை பார்க்குறாங்க. ஆனா ஒரு ஆணை பார்க்கறது அந்நியாண்களை பார்க்கறது சதாம். இன்னைக்கு யார் அதை சிந்திக்கிறாங்க? பொண்ணு மேற்படிப்பு படிக்கணும் அப்படிலாம் நபிசரம் சொல்றாரு. பெண்ணுக்கு கல்வி தேவை. அதே நேரத்தில் பிற ஆண்களை பார்த்து பேசணும் சம்பாதிக்கிறது கட்டாயம் கிடையாது. அது ஆணுக்கு தான் நடக்கும். ஒரு ஆணை என்ன சொல்றாரோ அது கட்டுப்பட்டு நடக்கிறது தான் அந்த மனைவி. அந்த ஆணுடைய காலடியில தான் அந்த மனைவிக்கு சொர்க்கம் தவிர பெண்ணுடைய காலடியில் இந்த ஆணுக்கும் சொர்க்கம் இல்லை. அதே நேரத்தில் நபிசரம் சொல்றாங்க, ஒரு ஆணுடைய சவுண்டுக்கு மேல ஒரு பெண் சவுண்டு கொடுத்து பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. ஒரு ஜனசா வந்துச்சு, நபிசரம் காலத்தில் ஜனசா இங்க வருது, பள்ளிக்கு வருது, ஜனசா தொழுவ வைக்க போறாங்க. நபிசரம் ஜெனரேஷன் வர்றாங்க, நிறைய நீங்க தொழுவ வைக்காதீங்க ஏன் கேட்கிறாங்க. அவர் கபரு போய் பாருங்க, கபருக்கு போனா தேவை பாம்பு போனா எல்லாம் நேரம் தப்பு. சரி திருப்பி வந்தாங்க, 2வது தொழுவ வைக்க போறாங்க, மறுபடியும் ஜெனரேஷன் வந்து இருக்கிறாங்க, நிறைய நீங்க தொழுவ வைக்காதீங்க, அவங்க கபரு போய் பாருங்க. போய் கபரை பாக்குறாங்க, நெருப்பு மூடப்பட்டிருக்கு கபரு. பார்த்தாங்க, திருப்பி வந்து என்ன நெருப்பு மூடப்பட்டிருக்கு வெளியே வந்து கேட்டாங்க, இந்த பெண் யாரு, இந்த பெண் என்ன அமல் செஞ்சாங்க. அவங்க சொல்லுவாங்க, சாகப்பட்டவங்க யாரும் சொல்லுவாங்க, அந்த பெண்மணி சொல்லுவாங்க, இது செய்வாங்க, எல்லாமும் செய்வாங்க. அதெல்லாம் பக்கவா இருக்கும். அப்போ இந்த பெண்ணுடைய கனவு எங்க? கணவருக்கும் இந்த மனைவிக்கு சண்டை, பேசுறது கிடையாது, கணவர் தூரமா இருக்கிறது. ஆனா கணவர் வர சொல்லுங்க. கணவர் வந்தாரு, ஏன் ஒரு மனைவிக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்றாரு, நான் வெளியிலிருந்து வருவேன், சாப்பாடு வச்சு கேட்பேன், நீங்களே போட்டு சாப்பிடுங்க, ஏன்னா நான் தொழுகிட்டு இருக்கேன், திக்கு செஞ்சுட்டு இருக்கேன். அதே நேரத்தில் ஆக்களை நான் தொழுகிட்டு இருக்கேன், இப்போ கூட வெளியில் சாப்பிடுங்க. இந்த மாதிரி கணவன் மதிக்காத வார்த்தைகள் சொல்லி மனசு நோக்கடிப்பாங்க அந்த பெண்மணி. யாரு? எனக்கு அத்தனை அமல்களுமே அந்த பெண்ணுக்கு இருக்கு. ஆனா சிறிய குறை என்ன? கணவனுக்கு பணிவிடை செய்யும். கணவனுக்கு பணிவிடை செய்யறதுனால அந்த மனைவி என்ன நரகம் போகிற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அப்ப கேட்கறாங்க, நபி சொல்லட்டுமா, நீங்க அந்த பெண்மணியை மதிச்சிருங்க. சொல்றாங்க, மனசை வேறுபடுத்திட்டாங்க மனைவிக்கு. கேட்கறாங்க, அழுகிறாங்க, நபி சொல்லட்டும், நீங்க என்ன செய்யுங்க, அப்படி இல்லைன்னா விறகையே நெருப்பு போட்டு கூட்டிடலாம், விறகு போட்டு வச்சிடலாம், நீங்க மன்னிக்கலாம்னா நரகமா போகுது. அதனால நீங்க எனக்காக நல்லா சொல்லிக்காம மன்னிச்சிருக்கணும் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா அல்லாஹ்வும் உங்களுக்காக மன்னிக்கிறேன். அவர் மன்னிக்கலாம்னா அந்த பெண்ணை போவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணு எவ்வளவு பெரிய சிறந்த ஆளாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு கடைப்படுவா அப்படின்னா அந்த பெண் நரகவாதி தான். எவ்வளவு பெரிய பட்டமாக இருக்கணும், அழகாக இருக்கட்டும், அவருக்கு ஓய்வுதானே கிழிஞ்சு போகட்டும், தொழுதும் நெத்தியை கிழிஞ்சு போகட்டும். ஆனா கணவனுக்கு மரியாதை கொடுக்காத இன்னொரு பெண்ணும், கணவனை மதிக்காத இன்னொரு பெண்ணும், அவங்க என்ன மன்னிக்காத வரைக்கும்
சொர்க்கம் நுழைய முடியாது, சொர்க்கத்தினுடைய வாசனை கூட நுழைய முடியாது. யாரு? அந்த பெண்மணி. நபிசாரம் சொல்றாங்க. இப்போ அவர் மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் நபிசாரம் ஜனாசா சொல்லி குழு வச்சாங்க. அது வரைக்கும் குழு வைக்கணும். கணவர் மன்னிக்காத வரைக்கும் நீ சர்வசாதாரண கணவன் வந்து ஏற்றறிஞ்சு பேசுறாங்க. நீ வா போ வாடா போடா அவை இவன் இப்படிலாம் பெண்மணி பேசுறாங்க. ஆனா அவங்க நேரம் என்ன? அவர் மன்னிக்கிற வரைக்கும் அந்த பெண் சொர்க்கம் உண்டு. எவ்வளவுதான் வாழ்க்கை, இறந்து விட நரகம் தான். நாட்டை இந்த இமாமட்டம் கேட்கணும். அந்த பெண் ஒழுக்கமான பெண்ணாக கூட கணவனுக்கு அது கட்டுப்பட்டு வாழாத வரைக்கும் அந்த பெண்ணை சொர்க்கம் போக முடியாது. அவர் மன்னிக்கிற வரைக்கும். அவர் மன்னிச்சதாக சொர்க்கம் போகணும். ஆனா இந்த உலகத்தெல்லாம் மன்னிக்க முடியும். மறுமையோட யாருடைய காலத்து என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு கணவர்களும் தன்னுடைய மனைவிக்கு தீன புத்தகம் மார்க்கத்தை சொல்லணும். அவங்களுக்கு தெரியாது, இவருக்கும் தெரியாது, அந்த பெண்ணுக்கும் தெரியாது. அப்ப குடும்பத்தில் நிம்மதி இருக்குன்னா இருக்காது. ஏன் அவன் பிள்ளை கட்டின்னு வருமா, மாற்றம் வருமா? வராது. ஏன் இவங்களே இல்லை, அடிப்படை தன்னுடைய தாய் தந்தைகளே இல்லை. அப்ப எப்படி பிள்ளைகிட்ட வரும்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரம் வீட்டுல தாலி படிக்கிறது. சும்மா அந்த தாலிங்கிறது புகாரிசனம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 94 வந்து கிட்டத்தட்ட 110க்கு அப்புறம் அந்த ஹதீஸ்ல எழுதுறாங்க. எத்தனை வயசு? 10 வயசுக்கு மேல உலக நாடு முழுவதும் போறாங்க. போய் தான் ஒவ்வொரு ஹதீஸா அவங்க வந்து தாபிகள் வருவாங்க. சகபாட்டத்தில் பார்த்தவங்க புகாரிசனம் ஹதீஸ் வருதுல, அதெல்லாம் அவங்க எழுதுனதுதான். அவங்க தான் போய் ஒவ்வொரு சகபாட்டத்தில் பார்த்து பேசி நபிசல்லம் எப்படி என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, அதுதான் நீ ஹதீஸா இருக்கு. வேற ஹதீஸ் எப்படி வரும் அப்படி போகும்போது ஒண்ணுக்கு 100 தடவை கேட்பாங்க. அது தொழுது தான் எழுதுவாங்க, சும்மா எழுத மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவ்வளோ ஒரு சிரமத்து மத்தியில இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த தீனமாக சேர்த்துருக்காங்க. யாரு? உபராஜேஸ்வர். அப்புறம் நம்ம என்ன வாழ்க்கை காலம் நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் கேட்கறோம்னா பெண்கள்டையும் பிள்ளைகளையும் எச்சரிக்கணும். கட்டாயப்படாம யாரு கடமை? தலைவர் இருக்கக்கூடிய ஆண்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம விளங்கணும். அதுக்கடுத்து அவங்க சொன்னாங்களா பாத்திமா இல்லையாங்க நானும் உங்களை பெண்கள். அப்ப கடைசி வரைக்கும் இந்த நாணத்தை கடைபிடிக்கிறது பெண்கள் சொல்லணும். அந்நியாங்களை பார்க்கக்கூடாது. பார்த்தா கரணம் என்ன தடுக்கப்பட்டது. அப்ப வந்து கூடாது. தன்னுடைய கணவன் மட்டும்தான் அந்த பெண்ணை பார்க்கணும். கணவன் மட்டும்தான் தன்னுடைய உடலை காமிக்கணும். அதே நேரத்தில் கணவன் என்ன சொல்றாரோ அது கட்டுப்படணும்.